நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். கர்நாடகாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. தேர்தல் பணிகளை சுற்றி சுழன்று பணியாற்றிய மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் முதல்வராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனக்குரிய மேலிட செல்வாக்கை பயன்படுத்தி சித்தராமையா முதல்வரானார். சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவி தந்து ராகுல், சோனியா சமாதானப்படுத்தினர். முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் சிவகுமாரும் முதல்வர் பதவி வகிப்பர் என அப்போதே வாய்மொழி ஒப்பந்தம் போடப்பட்டதாக பேச்சு எழுந்தது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்ட போதிலும் சித்தராமையா முதல்வர் பதவியை விட்டுத்தர மறுத்ததால் கர்நாடக காங்கிரஸில் சலசலப்பு எழுந்தது. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் சித்துவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இது கட்சி தலைமை வரை சென்றது. எனினும் சிவாவும் சித்துவும் வழக்கம் போல் சிரித்து பேசி தங்களுக்குள் எவ்வித பிரச்சனையும் இல்லை என கூறி வந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் தாவேக தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் பங்கேற்றது. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது என தென் மாநிலங்களில் காங்கிரசின் எதிர்காலம் பிரகாசமாகி இருப்பதால் கர்நாடகாவிலும் கட்சியை வலுவாக வைக்க காங்கிரஸ் மேலிடம் விரும்புகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சித்தராமையாவை சமாதானப்படுத்தி சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்கினால்தான் அடுத்து வரும் தேர்தலில் உட்கட்சி பூசல் இல்லாமல் தேர்தலில் வெல்ல வாய்ப்புள்ளதாக கட்சியின் தேசிய தலைமை கருதுகிறது. இதையடுத்து சித்து, சிவா இருவரும் அடுத்தடுத்து டெல்லி சென்றனர். இருவருமே தனித்தனியாக ராகுல், கார்கே உள்ளிட்ட மேலிட தலைவர்களை சந்தித்து பேசிவிட்டு பெங்களூரு திரும்பினர். இன்று காலை சித்தராமையா தன் வீட்டில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கு காலை விருந்து அளித்து உபசரித்தார். இது பிரியாவிடை விருந்துதான் என அப்போதே ஊகங்கள் எழுந்தன. எனினும் கட்சி நிர்வாகிகள் யாரும் அதிகாரப்பூர்வமாக அதிகார மாற்றம் குறித்து வாய் திறக்கவில்லை. இந்நிலையில் சித்தராமையா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள HK பாட்டீல் முதல்வர் மாற்றம் குறித்து வெளிப்படையாக போட்டுடைத்தார். சித்து வீட்டில் உணவருந்திய பின் காரில் புறப்பட்டு சென்ற பாட்டீலிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இன்று மாலை சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார். புதிய முதல்வராக சிவகுமார் பதவியேற்பார் என பாட்டீல் கூறினார். his resignation, and he has very readily agreed, happily agreed, and they have also suggested to make DK Shivakumar the next CM, for which also he has agreed, and he has told that to us, and it will be a unanimous choice. There is no rift, no dissent, nothing. DK Shivakumar will be the next chief minister. இதை உறுதிப்படுத்தும் வகையில் சித்தராமையாவின் காலில் விழுந்து சிவகுமார் ஆசி பெறும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. இதனால் சித்து, சிவா இடையே நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அதிகார மாற்றம் குறித்த அரசியல் விளையாட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக காங்கிரசார் கூறினர். சிவகுமார் தலைமையிலான அரசில் புதிதாக 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் சித்தராமையா கவர்னர் மாளிகையில் தன் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக கவர்னர் தவர்சந்த் கெலாட் சொந்த காரணங்களுக்காக மத்திய பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். அவர் பெங்களூரு திரும்பியதும் சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்கப்பட்டு சிவகுமார் புதிய முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.